ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு கட்டிங் ப்ளவுஸ் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி இடுப்பு அளவு ஒவ்வொன்றும் வித்தியாசம் வந்துன்னா எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கட்டிங் செய்கிற ப்ளவுஸோட அளவு தான் இது. அதே ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி இடுப்பு ஜாயின் பண்ணுறது மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். 26 இன்ச் இடுப்பு, உடம்பு சுற்றளவு 31 இன்ச்சு, ஃப்ரண்ட் சைடு 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம், 12 இன்ச்சு கிடைக்கும். பேக் சைடு 7 இன்ச்சு வச்சோம்னா 14, 26 இன்ச் சரியாக வரும். டாட் பிடிக்கிறதுக்கு 3/4 இன்ச்சுக்கு மேலேயே வச்சுக்கலாம். சைடில் பேக் சைடு ஒரு 1.25 இன்ச் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு 1.5 இன்ச்சு மட்டும்தான் இருக்கும். உடம்பு சுற்றளவுக்கும் இடுப்பு அளவுக்கு 4.5 இன்ச்சு வித்தியாசம் வரும். இந்த மாதிரி அளவுக்கு பேக் சைடு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கலாம். இதே 25 இன்ச்சு இடுப்பு வந்ததுன்னா ஃப்ரண்ட் சைடு 6.25 12.5 வச்சுக்கலாம், பேக் சைடு 12.5 வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே அளவு ப்ளவுஸுக்கு இடுப்பளவு 28 இன்ச்சு வந்ததுன்னா ஃப்ரண்ட் சைடு 13 இன்ச்சு, பேக் சைடு 15 வர்ற மாதிரி வச்சுக்கலாம். பேக் சைடு டாட் பிடிக்கிறது 1/2 இன்ச்சு மட்டும்தான் பிடிக்கிற அளவுக்கு வரும். இதே பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி 3 இன்ச்சு மட்டும்தான் வித்தியாசம் வரும். இடுப்பளவு ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தட்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு ஒரே அளவு இருந்ததுனாலும் இடுப்பளவு எல்லாம் மாறி மாறி தான் வரும். நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றி வச்சு இதே மெத்தடில் வச்சுக்கலாம். 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவு வர்ற ப்ளவுஸுக்கு 36 இன்ச்சு இடுப்பளவு வரும். அப்போது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஒரே அளவு வைக்க வேண்டியதில்லை, சைடில் என்ன துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சில ப்ளவுஸுக்கு டாட் பிடிக்கிற அளவு கூட துணி இருக்காது. உடம்பு சுற்றளவும் இடுப்பளவு ஒரே அளவு வர்ற மாதிரியே வரும். அது ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம். சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணேன், பானு அவங்க தான் இந்த மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னது இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. புதுசாக தைச்சி பழகுறவங்களுக்கும் இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நாம் அளவு வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடு 6.25 இன்ச்சு வச்சுருக்கு, பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு மட்டும் துணி இருக்குது. 28 இன்ச் இருக்குது, 1.5 இன்ச்சு மட்டும் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் பிரித்து பேக் சைடு 2 டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்ச பின்னாடி இடுப்பளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 26 இன்ச் சரியாகவே இருக்குது. இந்த ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சது அளவு ப்ளவுஸ் வச்சு அதிலிருந்து அளவு எடுத்து கட்டிங் செஞ்ச ப்ளவுஸ் தான். அளவு ப்ளவுஸையும் வச்சு பார்த்துக்கலாம், சரியாக இருக்குது. போன வீடியோவில் பார்த்ததும் இதே அளவு ப்ளவுஸோட வீடியோ தான். அந்த ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஸ்லீவ் அளவு பத்தாமல் வந்தது. அது மட்டும் ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி கட்டிங் செஞ்சு அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணோம். ஆம்கோல் சுற்றளவு மட்டும் 4 இன்ச்சு அதிகமாக வந்தது. அதனால் ப்ளவுஸுக்கு அதிகமாக லூஸெல்லாம் வராது. ஒவ்வொரு கிளாத் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம கட்டிங் செய்கிற ப்ளவுஸ் தான். தைச்ச பின்னாடி நாம் என்ன கட்டிங் செஞ்சோமோ அதே அளவு தான் இருக்குது. தைக்கும்போது மட்டும் கரெக்டாக தைச்சோம்னா போதும். ப்ளவுஸ் லென்த்து 12.5 இன்ச் இருக்குது. பேக் சைடு சுற்றளவு 16.5 இன்ச் இருக்குது. பேக் சைடு கழுத்து இறக்கம் 7 இன்ச் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு கட்டிங் செய்யும்போது 6.25 இன்ச் வச்சு கட்டிங் செஞ்சோம். தைச்ச பின்னாடி ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்கம் 5.5 இன்ச் வச்சுது, அதே அளவு சரியாக இருக்குது. கீழ் சைடு கப் லென்த்து 11 இன்ச் வர மாதிரி கட்டிங் செஞ்சோம். 12 இன்ச் வச்சு 10.25 இன்ச்சுக்கு மேலேயே வருது. உடம்பு சுற்றளவு மேல் பகுதி 7.25 இன்ச் இருக்குது. கீழ் சைடு இறக்கி பார்த்தோம்னா 8 இன்ச்சு வரும். மேல் சைடு டாட் பிடிச்சதில் 4 இன்ச்சு குறைவாக வந்திருக்கு. கீழ் சைடு இடுப்பளவு 6.25 இன்ச்சு வச்சது சரியாக இருக்குது.
ஃப்ரண்ட் சைடு பட்டி இறக்க வைக்கிறதுக்கு 3.25 இன்ச்சு வர்ற மாதிரி கட்டிங் செஞ்சுருந்தோம். தைக்கிறதுக்கு மட்டும் 1.25 இன்ச்சு சேர்த்தி தைச்ச பின்னாடி அதே 3.25 இன்ச்சு மட்டும் வந்திருக்கு. தைக்கிறதுல 1.25 இன்ச்சு சரியாகவே வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் எப்படி கட்டிங் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 80 சென்டிமீட்டர் லைனிங் கிளாத் இருந்துன்னா இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை மடிப்பு சுருக்கல் எல்லாமே அயன் பண்ணிக்கலாம். கிளாத்து நல்லா நீட்டாக இருந்துன்னா தான் கட்டிங் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அளவு மாறாமல் வரும். ப்ளவுஸ் உயரம் 13 இன்ச்சு, தைச்ச பின்னாடி 12.5 இன்ச்சு வரும். உடம்பு சுற்றளவு 8.25 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். லூஸ் வேணால் பிரித்து விட்றதுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு இதுவே போதும். அதிகமாக தேவைன்னா இன்னொரு 1/4 இன்ச் சேர்த்து 1.25 இன்ச் வச்சுக்கலாம். 8.25 இன்ச்சுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்கு அகலம் 2 இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு போதும். இதை விட அதிகமாக வச்சுன்னா கழுத்து லூஸ் வரும். நாட்டு வச்சு கட்டிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஷோல்டர் அகலம் 4.25 இன்ச்சு. கீழ் சைடு அதே 4.25 வச்சுக்கலாம். நெக்கு லென்த்து 7.5 இன்ச்சு, தைச்ச பின்னாடி ஒரு 7.25 இன்ச்சு வரும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது போகும். கீழ் சைடு 2 இன்ச்சே வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவு குறைவாக இருக்கிறதுனால அதிகமாக லென்த்து வச்சோம்னாலும் கழுத்து லூஸ் வரும். அதனால் இதுவே போதும். ஆம்கோல் லென்த்து 4.5 இன்ச்சு. ஆம்கோல் சுற்றளவு 6.25 இன்ச்சு வரும். 13.5 இன்ச்சு, அதுக்கு இதுவே போதும். டேப்பில் அளந்து பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. 6.25 இன்ச்சு வருது. 13.5 இன்ச்சு சரியாக வரும். நெக் லென்த்து இன்னும் 1/4 இன்ச்சு குறைவாக வச்சுக்கலாம். ஏன்னா இது கழுத்து லூஸ் வருதுன்னு சொன்னாங்க. தைச்ச பின்னாடி மட்டும் கீழ் சைடு மார்க் பண்ண அளவு வரும். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு அளவு 26 இன்ச்சு. 6.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சோம்னா 1 இன்ச்சு சுற்றளவில் குறைஞ்சிரும். அப்போ சரியாக வரும். மார்க் பண்ணதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்த பின்னாடி கட்டிங் செஞ்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்குது. நம்ம டேப்பில் அளக்கும்போது டேப் லூஸ் கொடுக்காது. இதுவே தைச்ச பின்னாடி அளந்து பார்த்தோம்னா 1/4 இன்ச்சு வித்தியாசம் வருது ஒவ்வொன்றில். அது கிளாத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா டேப் லூஸ் கொடுக்காது. நாம் என்ன தான் கரெக்டாக வச்சு அளந்து பார்த்தோம்னாலும் தைச்ச பின்னாடி 1/4 இன்ச்சு வித்தியாசம் வரும். சில ப்ளவுஸ் சரியாகவே வந்துடும். ஆம்கோல் கார்னரில் 1.25 இன்ச்சு வர மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு இதுவே போதும். உடம்பு பெருசாக இருந்தால் 1.5 இன்ச்சு வர மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். இது அளவு சின்ன ப்ளவுஸ் தான், அதனால இதுவே போதும். 1.25 இன்ச் சரியாகவே இருக்குது. மடிச்சு தைக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுறலாம். பீஸ் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பேக் சைடு பீஸை மேலே வச்சுக்கலாம். அந்த சைடு பட்டி கட்டிங் செய்கிறதுக்கு 8.5 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு நெக் லென்த்து 5.5 இன்ச் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு இதுவே போதும். அதிலிருந்து கீழ் சைடு பட்டி இறக்கி கட்டிங் செய்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச் வச்சுக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் சேர்த்து 4.5 இன்ச் வச்சுக்கலாம். 1.25 இன்ச் அளவில் மேல் சைடு கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு
கீழ் சைடு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். தைச்ச பின்னாடி 3.25 இன்ச்சு வரும். 4.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதுக்கு கீழே 2.25 இன்ச்சு இருக்குது. பேக் சைடு 2.25 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். பேக் சைடு பீஸை அப்படியே மடித்து விட்டுடலாம். கப்லேருந்து 12 இன்ச்சு வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 11 இன்ச்சுக்கு வரும். இந்த ப்ளவுஸுக்கு இதுவே போதும். ஏன்னா உடம்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிகமான கப்லேருந்து வைக்க வேண்டியதில்லை. ஃப்ரண்ட் சைடு இருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். மார்க் பண்ண அளவுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா மாடல் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் ஒன்று தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம பழக்கத்துக்கு வந்துடும். அதை நாம் எப்படி ஃபினிஷிங்காக தைக்கலான்னு புரிஞ்சு தைக்கும்போதும் ப்ளவுஸும் நீட்டாக வந்துடும். மார்க் பண்ண அளவுக்கு கட்டிங் செஞ்சுக்கலாம். பானு அவங்க கேட்ட இன்னொரு டவுட்டு, பேக் சைடு என்ன வைக்கிறோமோ ஃப்ரண்ட் சைடு தைச்ச பின்னாடி அதே அளவு தான் வரும். தைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடு 1/2 இன்ச் சேர்த்தி தான் வைக்கிற மாதிரி கட்டிங் செய்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் கட்டிங் செய்கிறது 1/2 இன்ச்சு குறைவாக வருது, அதனால ப்ளவுஸ் சரியாக இருக்குமா அப்படின்னு தான். உடம்பு ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு செய்கிறதுனால கிராஸ் கட்டிங் எப்பவுமே 1/2 இன்ச்சு லூஸ் அதிகமாக கொடுக்கும். அதனால் பேக் சைடு என்ன அளவு இருக்கோ ஃப்ரண்ட் சைடு அதே அளவு வந்துடுது. அதனால் டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியறதில்ல. அப்படி ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டு கட்டிங் செய்யும்போது யாருக்கு டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வேணால் இன்னும் 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். நான் எப்போ நார்மலாக பேக் சைடு என்ன கட்டிங் செய்யறனோ ஃப்ரண்ட் சைடு அதே அளவு தான் கட்டிங் செய்வேன். ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்ததுனால 1/2 இன்ச்சு குறையாக வந்ததுனாலும் டைட்டாக இருக்குன்னு சொல்லி யாரும் இன்னும் சொன்னதில்லை. அதனால் இதே சரியாக இருக்கும். அதனால் நான் இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ கவர் தட்டு கட்டிங் செஞ்சாச்சு. டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கு, அதில் கட் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன ப்ளவுஸாக இருக்கிறதுனால டாட் பிடிக்கிற அகலம் 1 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்போ 2 இன்ச்சு அகலம் கிடைக்கும். ஒயராக 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். பேக் சைடு பீஸ் அளவு தைச்ச பின்னாடி ஃப்ரண்ட்லேயும் வரணும்னா ஊக்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் இன்னும் 1/4 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். சைடில் டாட் பிடிச்சாலும் ஆம்கோல் சுற்றளவில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் குறைவாக வரும். ஆனால் கீழ் சைடு வரும்போது பேக் சைடு என்ன லூஸ் இருக்கோ அதே அளவு லூஸ் வந்துடும். ஃப்ரண்ட் நெக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், பிசுறு இருக்குது. அடுத்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தைக்கும்போது இதே அளவு டாட் பிடிச்சா சரியாக இருக்கும். அடுத்து பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடு 9.25 இன்ச் இருக்குது. டாட் பிடிக்கிறது 1 இன்ச்சு மட்டும்தான் அகலம் பிடிப்போம். அதனால் 8 இன்ச்சு மட்டுமே வச்சுக்கலாம், போதும். பேக் சைடு பீஸில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 8.5 இன்ச் இருக்குது ஆம்கோல் சுற்றளவில் இருந்து கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு. அதிலிருந்து 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். பேக் சைடு பீஸில் 9.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது.
ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதிலிருந்து அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 3,4 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. பட்டிக்கு பேக் சைடு அதே அளவு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ப்ளவுஸில் வச்சு பார்த்துக்கலாம். கட்டிங் செஞ்சதில் 3.5 இன்ச் வச்சோம்னா சரியாக இருக்கும். 2.25 இன்ச் மட்டும் வளைவாக கட்டிங் செய்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவுக்கு கட்டிங் செஞ்சு எடுத்துக்கலாம். பட்டியில் 6.25 இன்ச் மட்டும் தைக்கிறதுக்கு அளவு வச்சு ப்ளவுஸ்லையும் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. சரியான அளவு வரும் கீழ் சைடு வரும்போதும். அடுத்து ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம். பீஸ் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். 7 இன்ச் அகலம் வர அளவுக்கு மடிச்சுக்கலாம். கீழ் சைடு பிசுறுலாம் இருந்ததுன்னா கட்டிங் செஞ்சு நேர் செஞ்சுக்கலாம். 3/4 இன்ச் அளவுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து 6.25 இன்ச் வேணும். தைக்கிறதுக்கு அரையும் சேர்த்து 6.25 வச்சுக்கலாம். ஸ்லீவ் கிராஸ் பண்ணுறதுக்கு 3 இன்ச் மட்டும் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு இதுவே போதும், சுற்றளவு குறைவாக இருக்கிறதுனால. 5.25 இன்ச் வச்சுக்கலாம். கை லூஸு 4.25 இன்ச்சு தான், 9.5 இன்ச் வரும். ஆம்கோல் சுற்றளவுக்கு வச்சது சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். 6.25 இன்ச் வரணும். 6.25 இன்ச் ஒரு பாயிண்டே இருக்குது. ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தனாலும் தைக்கும்போது சரியாக வந்துடும். ஏன்னா டேபிள் நம்ம சரியாக கணிக்க முடியாது. தையல் அடிக்கும்போது கூட ஒரு பாயிண்ட் குறைவாக வந்துடும். தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். 6.25 இன்ச் வச்சுக்கலாம். கீழ் சைடு 1.5 இன்ச் அதிகமாக வச்சு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டு இதே அளவு கட்டிங் செஞ்சுக்கலாம். கவர் தட்டு கட்டிங் செஞ்சது 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவாக இருந்தால் கூட போதும். ஏன்னா கை சுற்றளவு குறைவாக தான் இருக்குது, அதனால் இதுவே போதும். ஸ்லீவ் மடித்து வச்சுக்கலாம். கட்டிங் செஞ்ச அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம்.
5.25 சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ப்ளவுஸை இதில் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. அதிகமாக இழுத்து பார்க்காம கரெக்டாக வச்சுக்கலாம். இழுத்து பார்த்தோம்னா சரியாக வந்துடும். அப்போ தைக்கும்போது பத்தாமல் வந்துடும். ஒரு பாயிண்ட் குறைவாக தான் இருக்குது. பத்தலைனா மட்டும் ப்ளவுஸ் தைக்கும்போது கீழ் சைடு இறக்கி கட்டிங் செஞ்சுக்கலாம். ப்ளவுஸில் கட்டிங் செஞ்ச லைனிங் கிளாத்தை ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். கரை பீஸுக்கு அளவாக வச்சுக்கலாம். கீழ் சைடு ப்ளைனாக இருக்கிறத மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுடலாம். கால் இன்ச்சு மட்டும் அதிகமாக வர மாதிரி வச்சுக்கலாம். ப்ளவுஸில் தைச்ச பின்னாடி பிசிறு வந்ததுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவாக கட் பண்ணிட்டோம்னா பிசிறு வந்ததுன்னா அப்போ பத்தாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங் வீடியோ இதோட முடிவடையுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.